அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நம்ம பேச போகும் வரலாறு சாதாரண வரலாறு அல்ல. இந்த வரலாற்றை நினைத்தாலே பல முஸ்லிம்களின் கண்கள் கலங்கிவிடும். இந்த வரலாற்றில் ஒரு பேரன் இருக்கிறார். அந்த பேரனை பார்த்தாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் மலர்ந்துவிடும். அந்த பேரன் ஓடி வந்து நாயகம் அவர்களின் மார்பில் விழுந்தால் அவரை அணைத்து கொண்டு முத்தமிடுவார்கள். தொழுகையில் இருந்தாலும் அந்த சிறுவன் நபிகள் நாயகம் அவர்களின் முதுகில் ஏறி விளையாடினால் அவனை இறக்கி விடாமல் சஜ்தாவையே நீட்டிப்பார்கள். ஒரு நாள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வே, நான் இவரை நேசிக்கிறேன், நீயும் இவரை நேசி, இவர்களை நேசிப்பவரையும் நேசி. அவ்வளவு பாசம், அவ்வளவு அன்பு, அவ்வளவு உயர்ந்த இடம். ஆனால் அதே பேரன் சில ஆண்டுகளுக்கு பிறகு தண்ணீர் கூட குடிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். தன் குடும்பத்தினருடன் பாலைவனத்தில் முற்றுகிடப்பட்டார். இறுதியில் அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதானார். அன்பானவர்களே, இது ஒரு சாதாரண கதை அல்ல. இது நமக்கு ஈமான், பொறுமை, தியாகம், சத்தியத்தில் உறுதியாக நிற்பது என்றால் என்ன என்பதை கற்றுத்தரும் வரலாறு. அதுதான் கர்பலா. இந்த வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அந்த மாமனிதர் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் வேறு யாரும் அல்ல, நபிகள் நாயகம் அவர்களின் செல்ல பேரன் ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹுசைன் அலி அவர்கள் யார் தெரியுமா? யாருடைய மகன் தெரியுமா? அவர்களின் தந்தை இஸ்லாத்தின் சிங்கம். பத்ர், உஹத், கந்தக், கைபர் எந்த போராக இருந்தாலும் வீரத்தின் அடையாளமாக நின்றவர் அலி இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களின் தாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிருக்கு உயிரான மகள், சுவன பெண்களின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இப்படிப்பட்ட புனிதமான குடும்பத்தில் தான் ஹுசைன் அலி அவர்கள் பிறந்தார்கள். ஹுசைன் அலி அவர்கள் பிறந்தபோது நபிகள் நாயகம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவரை தங்களுடைய கைகளில் தூக்கினார்கள். அவருடைய வலது காதில் அதான் கூறினார்கள். 7வது நாளில் அக்கீகா செய்தார்கள். தலைமுடியை மொட்டையடிக்கச் செய்து அந்த முடியின் எடைக்கு சமமான வெள்ளியை தர்மம் செய்யுமாறு கூறினார்கள். பிறகு அல்லாஹ்வின் கட்டளையின்படி அந்த குழந்தைக்கு ஹுசைன் என்று பெயர் வைத்தார்கள். ஹுசைன் என்ற பெயருக்கு அழகான சிறுவன், நல்ல சிறுவன், அன்புக்குரியவன் என்ற அர்த்தங்கள் இருக்கின்றன. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைன் அலி அவர்களை எவ்வளவு நேசித்தார்கள் தெரியுமா? ஒரு நாள் நாயகம் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது குட்டி ஹுசைன் அலி நபிகள் நாயகம் அவர்களின் முதுகில் ஏறி அமர்ந்தார்கள். நாயகம் அவர்கள் அவரை உடனே இறக்கவில்லை, சஜ்தாவை நீட்டினார்கள். தொழுகை முடிந்த பிறகு சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், இன்று ஏன் சஜ்தாவை இவ்வளவு நீட்டினீர்கள்? அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் பேரன் என் முதுகின் மீது ஏறியிருந்தான். அவன் விரும்பியவரை அவசரப்படுத்த நான் விரும்பவில்லை. அல்லாஹ் அக்பர், என்ன அன்பு பாருங்கள்!